ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான கண்டென்ட் மட்டும் பார்த்துருந்தோம். அது இல்லாமல் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து 11th எத்திக்ஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஹரப்பா நாகரிகம் வந்து எந்த பகுதியில் வந்து இருக்குது அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து இடையில இருக்கிற பகுதியில் தான் வந்து இருக்குது. இதோட அந்த ஏரியா வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஓகேவா? நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து என்ன இருந்துச்சுன்னா வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு இருந்தது. ஸோ ஒரு புக்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷனோட இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட அந்த எல்லைகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, மேற்கில் வந்து பாகிஸ்தானுக்கும் ஈரான் எல்லைக்கும் நடுவில் அந்த சுர்காஜென்டோர் அப்படிங்கிற இடம். அதுக்கப்புறம் வந்து வடக்கில் வந்து பார்த்தோன்னா ஷோர்படுகை ஆப்கானிஸ்தான். அதுக்கப்புறம் கிழக்கில் வந்து ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ் இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து தெற்கில் வந்து தைமாபாத் மகாராஷ்டிரா இந்தியா. ஸோ இதுதான் வந்து எல்லைகளாக இருந்திருக்கு. டோட்டல் ஏரியா வந்து 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கியமான பகுதிகள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா இதெல்லாமே வந்து முக்கியமான பகுதிகள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹரப்பா நாகரிகம் வேறு எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருந்தது அப்படின்றத மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா பொறுத்துகையில் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஹரப்பா, பஞ்சாப், பாகிஸ்தான், பாப்பான்னு வருதா? ஸோ பஞ்சாப், பாகிஸ்தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொகஞ்சதாரோ சிந்து, பாகிஸ்தான் அது ஞாபகம் வச்சுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து தோலவீரா, அது வந்து குஜராத், இந்தியா. தோலவீராவில் வந்து லா இருக்குது. லா வந்து லோத்தல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் தான் இருக்குது. ஸோ தோலவீராவும் குஜராத்தில் தான் இருக்குது. காளிபங்கன், அதாவது கலிபங்கன் இல்லை காளிபங்கன், இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லோத்தல் குஜராத் தெரியும். பானவாலி அதுவும் வந்து எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது. அதாவது காளிபங்கன், பானவாலி அந்த மாதிரிலாம் வர்றதுலாம் வந்து ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகி கர்கி அது வந்து ஹரியானா. ஹரி அந்த மாதிரி வருதா? ஹரியானா. ஷுர்கோடா அப்படிங்கிறது வந்து குஜராத்து. ஷுர்கோடாங்கிறதும் குஜராத்து. குஜராத் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்ச ஹரப்பா நாகரிகம் வந்து என்னென்னா சிந்து நதி பக்கத்தில் இருந்தது. ஸோ அதனால் வந்து அது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லி வந்து நம்ம வந்து சொன்னோம். மாபெரும் குளியல் குளம் வந்து எங்கே இருந்தது அப்படின்னா மொகஞ்சதாரோவில் இருந்தது. அது இல்லாமல் பூசாரி அரசன் சிலையும் வந்து மொகஞ்சதாரோவில் தான் இருந்தது. ஓகேவா? ஹரப்பா மாடுகளை வந்து என்ன பேரில் வந்து அழைச்சாங்க அப்படின்னா ஜெபு இல்லைன்னா செபு அப்படின்ற நேமில் வந்து அழைச்சாங்க. சிவப்பு நிற மட்பாண்டங்கள் வித் கருப்பு நிற ஓவியம். அதாவது அந்த மட்பாண்டம் ஃபுல்லாக வந்து சிவப்பு கலரில் இருக்கும். அதில் இருக்க டிசைன்ஸ் வந்து கருப்பு கலரில் இருக்கும். இதே தான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். ஜியோமதி அப்படிங்கிற கணித வடிவியல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான அடையாளங்கள் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹரப்பா பண்பாட்டு மக்கள் வந்து செட்டு, அதாவது சிலிக்கா கல் அப்படிங்கிற வகையில் செஞ்ச பிளேடுகள், கத்தி, செம்பு, எலும்பு, தந்தம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செட்டு அப்படிங்கிற ஒரு வகையான கல், அது வந்து சிலிக்கா கல்லுன்றாங்க. அதனால செய்யப்பட்ட பிளேடுகள், கத்திகள்லாம் இருந்திருக்கு. செம்பு, எலும்பு, தந்தம் இதுவும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான அடையாளம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் சிலை வந்து இருக்குதாமா. அது வந்து மொகஞ்சதாரோட தான் இருக்குது. அது வந்து எதனால் செய்யப்பட்டதுன்னா, மெழுகு அச்சில் வந்து உலோகத்தை வந்து உருக்கி அந்த அச்சில் வந்து ஊற்றி வந்து செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி செய்கிற தொழில்நுட்பத்தோட பேர் என்னென்னா லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி வந்து செஞ்சுருக்காங்களாமா. ஓகேவா? ரோக்ரி சேட் அப்படிங்கிற அந்த அந்த வகையான கல்லும் வந்து பாகிஸ்தானில் வந்து கண்டெடுத்திருக்காங்க. செம்மணிக்கல், அதாவது கர்னிலியன் அப்படிங்கிறது வந்து சிவப்பு நிற மணிக்கல். அது கோல்டு, செம்பு இதனால் செய்யப்பட்ட அணிகலன்கள் வந்து அணிஞ்சிருக்காங்க. இரும்பு பற்றி வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அவேர்னஸும் இல்லை. ஹரப்பா மொகஞ்சதாரோ வந்து யார் கூடலாம் வணிக தொடர்பு வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா மெசபடோமியோ, அதுக்கப்புறம் ஓமன், பஹ்ரைன், ஈரான் இவங்க கூடலாம் வந்து வணிக தொடர்பு வந்து வச்சுருந்துருக்காங்க. யூனிஃபார்ம் எழுத்து அப்படின்னு அழைக்கப்படுற எழுத்து முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா மெலுக்கா
ஃப்ரம் சிந்து பகுதி, மெலுகா அப்படின்னு அழைக்கப்படுற சிந்து பகுதியில் வந்து அந்த யூனிஃபார்ம் எழுத்து வந்து எழுதுனதுக்கான அடையாளங்கள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. கனச்சதுரமான செட்டு எடைக்கல், அதாவது எடைக்கல் வந்து கனச்சதுரம். ஓகேவா, நம்ம இன்னொன்று வந்து வடிவம் பற்றியே ஒன்று பார்த்துருப்போம். எடைக்கல்லுன்னு கேட்டாங்கன்னா கனசதுரம், முத்திரைகள்னு கேட்டாங்கன்னா வந்து உருளை வடிவ முத்திரைகள் தான் வந்து இருந்திருக்கு. ஓகேவா, அது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது வந்து தராசுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தராசு வந்து செம்பு தட்டு வந்து வச்சு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து பைனரி அந்த அந்த பின்னம் தசம எண்கள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த பைனரி பற்றின அவேர்னஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. எடை விகிதம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1:2:4:8:16:32 அந்த ரேஷியோவில் வந்து எடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முத்திரைகள் வந்து நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் இதெல்லாம் யூஸ் பண்ணி முத்திரைகள் வந்து வச்சுருக்காங்க. அந்த முத்திரையோட வடிவம் வந்து உருளை வடிவம். எடைக்கல்லுன்னு பார்த்தோம்னாக்கா கனச்சதுர வடிவத்தில் வந்து இருக்குது. 5000க்கு மேற்பட்ட எழுத்துடைய தொகுதிகள் வந்து வச்சுருந்துருக்காங்க. திராவிட மொழிகளை வந்து திராவிட மொழி அது என்னென்னா 5000க்கு மேற்பட்ட தொகுதியுடைய திராவிட மொழி எழுத்துக்கள் வந்து இருக்காமா. ஆனால் அதை வந்து ரீட் பண்ண முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் வந்து முழுசாக வந்து ஹரப்ப மொகஞ்சதரோவில் இருக்கிற அந்த அந்த கல்வெட்டுகள் அந்த குறியீடுகளாக இருக்கட்டும் என்னன்னு வந்து இன்னும் எக்ஸாக்டாக வந்து ரீட் பண்ண முடியல. கொஞ்சம் நம்ம ஒரு அளவுக்கு தான் வந்து ரீட் பண்ண முடியுது, இன்னும் எக்ஸாக்டாக வந்து ரீட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதகுரு அல்லது அரசன் சிலை, அப்புறம் நடனமாடும் பெண் சிலை, இது ரெண்டுமே வந்து மொகஞ்சதரோவில் தான் இருக்குது. ஓகேவா, இவங்க வந்து என்னென்னா அரச மரத்தை வந்து வழிபாடு வந்து பண்ணியிருக்காங்க. பெண் தெய்வ வழிபாடு முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெருப்பு குண்டம் வந்து காளிபங்கனில் வந்து இருக்குது. காளிபங்கன் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இறந்தவர்களை வந்து எரிக்கிற பழக்கம் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து இன்னொன்று வந்து பார்த்துருப்போம், ஆதிச்சநல்லூரில் வந்து இறந்தவர்களை வந்து புதைப்பாங்க. அந்த முதுமக்கள் தாலிகள் வந்து கண்டெடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். அது வந்து ஆதிச்சநல்லூர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 3 வகையான பண்பாடு, அந்த ஹரப்பாலே 3 வகையான காலங்கள் வந்து இருந்திருக்குது. தொடக்க கால ஹரப்பா கிமு 3300 to 2600, முதிர்ந்த ஹரப்பா வந்து 2600 to 1900, பிந்தைய ஹரப்பா வந்து 1700 வரைக்கும் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹரப்ப நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த வீழ்ச்சிக்கு வந்து என்ன காரணம் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பருவநிலை மாற்றத்தால் வந்து ஏதாவது வெள்ளம், இந்த மாதிரி புயல் அது மாதிரி ஏதாவது வந்திருக்கலாம். அப்படி இல்லைனா போர்னால் வந்து ஏதாவது வந்து மக்கள் வந்து அழிஞ்சு போயிருக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பொறிப்புகளில் வந்து 5க்கும் குறைவான குறியீடுகள் தான் வந்து அந்த பொறிப்புகளில் வந்து இருக்குது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து 26 வகையான குறியீடுகள் வந்து இருந்ததாக அதில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ரோசட்டா கல், அதில் வந்து நாட் மும்மொழி 3 மொழிகள் வந்து எழுதப்படலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரோசட்டா கல்லில் 3 மொழிகள் எதுவும் எழுதப்படலை. எழுத்து முறை வந்து எப்படி எழுதியிருந்தாங்கன்னா வலது டு இடது, இடது டு வலது அந்த மாதிரி தான் வந்து எழுதியிருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் வந்து திராவிட குடும்பத்தை வந்து சார்ந்தவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செஞ்ச ஐராவத மகாதேவன், இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஹரப்ப மொழிக்கும் தென்னிந்திய திராவிட மொழிகளுக்கும் வந்து தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் எதை வச்சு சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மயிலாடுதுறையில் வந்து ஒரு கற்கோடாரி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் இருக்கிற குறியீடு வந்து ஹரப்ப மொழி குறியீடு மாதிரியே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மே 2007 வந்து தமிழ்நாட்டில் பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல எக்ஸாக்டாக மேலே பெரும் பள்ளம் அப்படிங்கிற பகுதியில் வந்து பானையில் உள்ள அம்பு மாதிரி குறியீடுலாம் இருக்குது. அந்த குறியீடு வந்து மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிச்ச அந்த குறியீடு மாதிரியே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான கண்டென்ட். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த சீன நாகரிகம், கன்ஃபியூஷியஸ் அது இதுன்னு எக்ஸ்ட்ராவாக வரும். நான் அதெல்லாம் வந்து சொல்லலை, வெறும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்குள்ள கண்டென்ட்டை மட்டும் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற கண்டென்ட்டு பார்க்கலாம். அப்புறம் இதுக்கான புக் பேக் கொஷின்ஸும் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.